ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பாருங்கள். சிம்பிள் சமையல் தாங்க. இன்றைக்கி வந்து கோவக்காய் பொரியல் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது கூட வந்துட்டு வெங்காயம், தக்காளி பழம் பாருங்கள். வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், இது 3 தான். அது வந்துட்டு இப்போ எண்ணெய் காயுது. எண்ணெய் ஊற்றிருக்கேன் அடுப்பில். எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு. இப்படி சமைக்கிறேன் பாருங்கள். என்னோட ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ரொம்ப பெருசாலாம் சமைக்க மாட்டேன். ஓகே, ரொம்பலாம் சமைக்க மாட்டேன். அதை போடு, இது போடு, அந்த இது சேர்க்கணும், அது சேர்க்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். ஓகே, நீங்கள் பாருங்கள். போட்டுட்டேன். கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். நான் பிடிக்கிற மெத்தடு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். லைக் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டோம் பாருங்கள். கருவேப்பிலை பொரிஞ்சிடும். கருவேப்பிலை வெங்காயத்தை போட்டுருவேன். வெங்காயம் கொட்டி பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி பழம் கொஞ்சம் அது ஒரு கருத்து கற்றுக்கப்புறம் தக்காளி தாராளமாக வாங்கல் வச்சுக்கோங்க. வதக்கலாம், நல்லா வதங்கலாம். இந்த மாதிரி பெரிய வாங்கல் வச்சுலாம் செய்வேன். கோவக்காய் பற்றி என்ன நினைப்பீங்க? என்னடா முட்டி பூச்சி எல்லாம் ரெடியூஸாக இருக்குங்க. ரெடியூஸாக இருந்தாலும் சாப்பிடலாங்க, ஒன்றும் கிடையாதுங்க. நாங்கள் அப்படி தாங்க சாப்பிடுவோம். ஏன்னா வாங்கி அன்றைக்கே வாங்கி சமைச்சோம்னா சரியாக இருக்கும். ஒரு 4-5 நாள் ஆகிடுச்சு வாங்கி. 4-5 நாள் இல்லை, கொஞ்சம் கலர் மாறினோடனே இது தக்காளி பழத்தை கொடுத்துக்கலாம். ஓகே, கருவேப்பிலையை குச்சி பாருங்கள். செம்மி ஃப்ரை தான். செம்மி என்ன சொல்கிறது, செம்மி இது தான் ஆயிருக்குல்ல. சரியாக இன்னும் நல்லா வேகிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப வேக வைக்க மாட்டேன். அது கூட பாருங்கள். இப்போ வந்து கோவக்காயை போட்டுறேன். இப்போ கல்லுப்பு போட்டோம்னா அப்படியே கிடக்கும். அதனால் தூள் உப்பு போட்டுக்கலாம். கூடவே மஞ்சப்பொடி உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வேகும்னு சொல்லுவாங்க இல்லையா. மஞ்சப்பொடி உப்பு எண்ணெய்லாம் கூட பாருங்கள். மீடியமாக ரொம்ப எண்ணெய் 5 பேருக்கு 5 ஸ்பூன் எண்ணெய் கூட இல்லை, 3 ஸ்பூன் எண்ணெய் இருக்கும். அப்படி தான் அவ்வளோ போட்டு. இப்போ இதை வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கணும். உப்பு மஞ்சள் வச்சுட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இறக்கும்போது எண்ணெய் போட்டு இறக்குறதுன்னு சொல்லிட்டு நான் அது மாதிரி தான் செய்வேங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்காம வச்சுருக்கேன். இறக்கும்போது இது சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக. இப்போ ஒரு கிண்டு திரும்ப வேக எவ்வளோ வெந்துருக்குன்னு பார்க்கணும். பார்ப்போமா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இப்படி தாங்க நான் செய்வேன். உங்களுக்கு இந்த சமையல் பற்றிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள். நல்லா கமகமான மனம் இருக்கும். சூப்பராக மனம் இருக்கும். இப்போ இந்த வானலை வந்து அந்த அடுப்பில் மாற்றிக்கிறேன். மீடியம் அடுப்பில் மாற்றிக்கிறேன். சரி, இது வந்து குக்கரில், இந்த குக்கரில் இப்போ இதில் வந்து சாம்பார் வைக்க போகிறேன். இந்த அடுப்பில் இப்போ சாம்பார், அந்த அடுப்பில் அது வேகட்டும். பாவக்காய் இதில் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க தேங்காய் போட போகிறீங்களா பாவக்காயில் அப்படின்னு. தேங்காய் இல்லை. தேங்காய் வந்து சாம்பாருக்குங்க. முள்ளங்கி சாம்பார் தேங்காய் போட்டு வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள். இந்த குக்கரில் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சொன்னாலே இந்த குக்கரில் வந்துட்டு ஆவி பறக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, சவ் அவிச்சிருக்கேன். தோலோடையே வச்சுருக்கேன். அது ஸ்பூன் வச்சு இதை பாருங்கள். இப்போ வந்து இதில் சாம்பார், அதில் வந்து பாவக்காய் ஆகிட்டுருக்கு அந்த இடத்துல. தெரியுதா? ஓகே, இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணும் போல். ஓகே, இப்போ திருப்பி நல்லா. இப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போ சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் எப்படி வைக்கிறேன் பாருங்கள். சாம்பாருக்கு சின்ன தண்ணியில் போட்டிருக்குங்க. தண்ணியில் போட்டு இதை கட் பண்ணி வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ சாம்பாருக்கு தாளித்து கொட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாம்பாருக்கு தாளித்து கொட்ட வெங்காயம் கட் பண்ணிட்டேன். சாம்பார் தாளித்து கொட்டுறேன்.
5 பேருக்கும் 5 ஸ்பூனாவது வேணும்ல. இப்போ இந்த கோவக்காய் வந்துட்டாங்கம்மா. தெரியுதா கோவக்காய்? கோவக்காய் தெரிகிறதா? கோவக்காய் வெந்து விட்டது. பாருங்கள், சாம்பாருக்கு என்ன பண்ணுறது. சாம்பாருக்கு எண்ணெய் தாளிச்சிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கருவேப்பிலை 3 போட்டு வெங்காயம் போட்டு வதக்குறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த பக்கம் பாருங்கள், கோவக்காய் வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பக்கம் கோவக்காய் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல வானல் போடுறேன். அது வந்து சவுசோட சம்பாரா பண்ணுறது. சம்பாரா அது ஒன்றும் இல்லைங்க, வெறும் உப்பு மஞ்சப்பொடி கருவேப்பிலை தாளிச்சிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சமாக உப்பு மிளகாப்பொடி தூவிட்டு அப்படியே இறக்க வேண்டாங்க, வதக்கிடலாம். அப்படியே தேங்காய். ஓகே, இதை பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. நீங்கள் வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்க வேண்டாம் வெங்காயம். நான்லாம் ரொம்ப வதக்க மாட்டேன். உங்களுக்கு இப்படி ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் வெந்து இருக்கணும், வேகாமல் இருக்கணும் இதில். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அது தெரியுது உங்களுக்கு. கோவக்காய் தெரியுது. இப்போ கோவக்காயில் பாருங்கள் என்ன போடுறேன். கோவக்காயில் இதுதாங்க போடுவாங்க, கடலை மாவு போடுவாங்க. அப்புறம் கடலை மாவு அப்படியே கொஞ்சமாக தூவிட்டு அவ்வளோதான். அதை தூவிட்டு கொஞ்சம் அப்படியே சூடாக்கினீங்கன்னா அழகாக வந்துருங்க. அழகாக சூப்பராக இருக்கும், நல்ல ருசியாக. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கள், நீங்கள் செஞ்சது நல்லா இருக்குமா இருக்காதுன்னு. ஒரு வாட்டி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 கோவக்காய் கூட எடுத்துக்கோங்க. இதேமாரி வெண்டைக்காயில் கூட பண்ணலாம். நான் வெண்டைக்காயில் பண்ணுவேன், கோவக்காயில் பண்ணுவேன். அவ்வளோதாங்க, இது ரெடி. அப்படியே அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஆஃப் பண்ணுறேன். கோவக்காய் ரெடி. இப்போ இங்கே பாருங்கள், கறியுது போதும். இப்போ இதில் என்ன பண்ணுவேன், முள்ளங்கி பருப்பு அகச்சு வச்சுருங்க. பாருங்க, முள்ளங்கி சாம்பாருக்கு முள்ளங்கி, தோரம்பருப்பு, முள்ளங்கி, தக்காளி பழம், பூண்டு. திட்டமான அளவு தண்ணி. 5 பேர் சாப்பிடணும் இல்லையா? மீதி இருந்ததுன்னா ராத்திரி மீதி இருந்தாலும் ராத்திரிக்கு நாங்கள் இட்லி தோசை போட்டு சாப்பிட்டுருவோங்க. காலையில் வச்சு சட்னி கூட இருக்குது, கார சட்னி இருக்குது, பொடி இருக்குது. நைட்டு இட்லி தோசை தான். இட்லி இல்லைன்னா தோசை. பிள்ளைங்க என்ன விரும்பி கேட்குறாங்களோ அதுதான். மிளகாப்பொடி, சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன். காரம் இருக்காதுங்க சாம்பார் பொடி இருக்குது, காரம் அதிகமாக. இப்போ பாருங்க, இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடுவோங்க. இதை பாருங்க வந்துருச்சு, பார்க்குறீங்க தெரியுதா? ரெடி, கோவக்காய் ரெடி. அவ்வளோதான், வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடு தான். அது கோவக்காய் ரெடி. இப்போ வந்து சாம்பார். நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவங்க தோசை கல்லெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு. கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு நமக்கு எது சௌரியமாக இருக்கோ அதில் தான் செய்ய முடியும். ஈஸியாக இருக்கும் எனக்கு. உப்பு போட்டுக்கும், கல்லுப்பு போட்டால் நல்லா ருசியாக இருக்கும். அவ்வளோ கல்லுப்பு ஆச்சா. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இது நல்லா கொதிக்கட்டணும், கொஞ்சம் கூட தண்ணி விடலாம். கொஞ்சம் கூட தண்ணி. சாம்பாரை கொதிக்க வைக்கும். சாப்பிடும்போது காமிக்கிறேங்க. அடுத்து வந்து அது வந்து சவ் பண்ணுவேன். சவ் வந்து கட் பண்ண நேரம் ஆகும். இந்த பாருங்க, இது மாதிரி அவிச்சிட்டு உருளைக்கிழங்கு உரிக்கிற மாதிரி உரிக்கணுங்க. இதை உரிச்சு வச்சிருங்க.
இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு நம்ம இதுமாரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு எப்படி வறக்குவோம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறோம்ல அதே மாதிரி இதை ஃப்ரை பண்ணலாம். அதை பாருங்க காட்டுறோம். இந்த மாதிரி தோலை உரிச்சிடணும். நான் அப்படி தாங்க இதை அலம்பிட்டு சவுசவை அலம்பிட்டு குக்கரில் 2ஆக கட் பண்ணி குக்கரில் போட்டுருது. குக்கரில் போட்டதுக்கப்புறம் பார்த்துங்க பாருங்க தெரியுதா, 2ஆக கட் பண்ணி அவிச்சு அப்புறம் இதை உருளைக்கிழங்கு உரிக்கிற மாதிரி உரிச்சு பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம இதை அப்படியே பொரியல் மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி பண்ணிக்கிட வேண்டியதான். நான் இப்படி தாங்க பண்ணுவேன். என்னோட சமையல் ஸ்டைல் அதுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. எப்படி வேணாலும் பண்ணுவேன். என்னோட விருப்பம் தான். ஒவ்வொரு நாள் ஒரு மாதிரி பண்ணுவேன். இதே சவுசவை பொடி பொடியாக கட் பண்ணி அவிச்சிட்டு கூட பண்ணுவேன். பொடி பொடியாக கட் பண்ணி கூட அவிப்பேன். இதுமாரி உருளைக்கிழங்கு உரிக்கிற மாதிரியும் அவிச்சிட்டு உருளைக்கிழங்கு உரிக்கிற மாதிரியும் உரிப்பேன். நீங்கள் எப்படி பண்ணீங்க சவுசவைன்னு கூட்டும் வைக்கலாம். சவுசவை கூட்டும் வைப்பேன் நான். இது மாதிரி பொரியலும் பண்ணுவேன். கூட்டுனா பருப்பு கூட போட்டு அவிச்சிட்டு பருப்பு கூட பொடி பொடியாக கட் பண்ணி பருப்பு கூட அவிச்சிட்டு தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா ஒரு பூண்டு புல் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிட்டு அப்படியே கூட்டு பண்ணுவேன். நான் அப்படியும் பண்ணுவேன். இன்றைக்கி கூட்டு பண்ண வேண்டாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். ஆச்சா இதோ அப்புறம் கட் பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ இதை வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணிப்பேன். இப்போ பாருங்க கட் பண்ணிட்டுலாம் பொடி பொடியாக இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம். தெரியுதா? இப்போ வந்து இந்த அடுப்பில் வந்து வானல் போட்டிருக்கேன். சாம்பார் அந்த அடுப்பில் போட்டேன். இந்த வானல் அந்த அடுப்பில் போடுறது இங்கே போட்டேன். சாம்பார் அங்கே வந்துட்டு இருக்கு. தெரியுதா? இப்போ வந்து இந்த வானல் என்ன பண்ண போறாங்க, இதை பாருங்க. இதை இப்படி தான் பண்ணுவாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் போதும் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போடுவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காய்ந்து விட்டது. வெடி சீக்கிரம் வெடி. ஏன் கடுகு வெடிக்கணும்? வெடிக்கட்டும். சாம்பாரை மூடி போட்டுருவோம். இங்கே கடுகு வச்சுக்கணும். கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலை காஞ்சதுக்கப்புறம் இதை கொட்டிடுவோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இதுக்கு வந்து பொடி உப்பு கொஞ்சமாக பொடி உப்பு. இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள், சும்மா பேருக்கு மிளகாத்தூள், அவ்வளோதான். ஓகே. இன்னைக்கு ரசம் கிடையாதுங்க, தயிர் இருக்கு. இன்னைக்கு ரசம் வைக்கல. நேற்று வச்சு ரசம் கரெக்டாக இருந்து எல்லாரும் சாப்பிட்டோம். தயிர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அது ஏன்னா இது காய் வெந்து காய் தானே, இது குக்கரில் வச்சு விசில் வர வச்சுருக்காங்க. இது வந்து இதை அப்படியே கொட்டுவேன், மூடி வச்சிடலாம். வேகட்டும். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து கொட்டணும் சாம்பாரில். தேங்காய் மறந்துட்டேன், சாம்பாரில் தேங்காய் சேர்க்கணும். சாம்பார் முள்ளங்கி சாம்பார், கோவக்காய் பொரியல். தேங்காய் அரைச்சி நம்ம மறந்துட்டேன் சீக்கிரம். மறந்துட்டு போட்டுறேன். தேங்காய் அரைச்சி
ஆனால் கேஸை ஆஃப் பண்ணி தான் தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன். அப்படியே ஊற்ற மாட்டேன். ஏன்னா கொதிக்கும் போது தேங்காய் வந்து ரொம்ப வேகப்படும். இந்த பேசுவார் அப்படியே கிண்டி சாப்பிடுவேன். இப்போ இங்கே பாருங்க சவுசவ் வந்து போச்சு. சவுசவ் வந்து போச்சு. அவ்வளோதாங்க சவுசவ் பொரியல். உருளைக்கிழங்கு மாதிரி வச்சா அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப கண்டாங்க. அதை மசாலா போடு, அதை போடு, இது போடு, ஒன்று செஞ்சு உட்காந்து பண்ண மாட்டேன். இது செய்யணும், இப்படி கரெக்டணும், இப்படி உருட்டணும். மசாலா மாதிரி நான் செய்ய மாட்டேங்க. நான் பார்க்க நிறைய சேனல் பார்த்தேன். ஸ்கிரீன் சேனல் நிறைய ப்ரொசஸ், நிறைய கட் பண்ணி வச்சுட்டு வழியை சேர்க்கணும். இது போடணும், அது போடணும், அது போடணும். அப்படிலாம் கிடையாதுங்க. எதுக்கு போட வேண்டியதான். நான் சமைக்கிறது தான் சிம்பிள் ஃபுட் தான். நான் கூட சொல்லுவாங்க இன்றைய சிம்பிள் சமையல் இதுதாங்க. வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு ரெடி, சாதம் ரெடி, சாம்பார் ரெடி, சவுசவ் பொரியல் ரெடி, கோவக்காய் பொரியலும் ரெடி. வதக்கலோ பொரியலோ என்ன பேர் நீங்கள் வச்சுக்கோங்க. வாங்க சாப்பாடு சாப்பிடும்போது காமிக்கிறேன். தேங்க்யூ.